ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே பழந்தமிழர்களோட நீர் மேலாண்மையை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். அந்த வகையில் தோ பரமேஸ்வரன் ஐயா எழுதின புத்தகத்தில் ஒரு அழகிய விஷயம் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, குளம், குட்டை, ஏரி, கண்மாய்ன்னு பல பெயர்களில் நீர்நிலைகளை நம்ம தமிழர்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணமும் இருக்குது. அவங்க பயன்படுத்துகிற முறையை வச்சு தான் அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க. இப்போ குளம்ங்கிறது குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு குட்டை, ஊரணிங்கிறது உண்பதற்காக உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நீர்நிலை, ஏரிங்கிறது ஏறு தொழிலுக்கு மட்டும் பயன்படுத்துகிற ஒரு ஏர்நிலை. அதே மாதிரி சுனை, பொய்கைங்கிறது தானே கசிஞ்சு வருது இல்லையா நீர், அதோட நீர் பிடிப்பான இடத்த தான் அந்த சுனை, பொய்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏந்தல்ங்கிறது மழை நீர் ஏந்தி நிற்கிற இடத்துல தான் ஏந்தல்னு சொல்கிறாங்க. கண்மாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணு ஆயிரங்களுடைய இடத்த தான் கண்மாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட முக்கியம் நீருங்கிறது அமிர்தம்னு வள்ளுவர் குறிப்பிடுறார். மலையிலிருந்து வருகிற அமிர்தம் அப்படிங்கிற மழை நீர் தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. மழை நீர் சிறியதாக தேங்கி நிற்குது இல்லை, அதை குட்டைன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அவங்க நீர்நிலைகளை பல பெயர்களில் அது கூட பயன்படுத்துகிற முறையை வச்சு பிரிச்சிருக்காங்க. தேங்க்யூ.